கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எது நடந்தாலும் தைரியமாக இரு. பாபா பிரமாதமாக சொல்கிறார், எது நடந்தாலும் தைரியமாக இரு. நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை உன்னை வழிநடத்தும், உன்னை காத்து நிற்கும். பிரமாதமாக சொல்கிறார். பாபாவை மீது வைக்கின்ற நம்பிக்கைக்கு என்றைக்குமே மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டுங்கிறத பாபா மீண்டும் நமக்கு பிரமாதமாக உறுதிப்படுத்துகிறார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோசூரை சேர்ந்த சகோதரி வசந்தா அவர்களுக்கு. சகோதரி தெளிவாக சொல்கிறாங்க, நான் பாபாவின் செல்ல பிள்ளைங்கிறாங்க சகோதரி. எதற்காக அப்படி சொன்னார்கள் சகோதரிக்கு 2 அற்புதங்கள். கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை வருது, காப்பாற்றி கரையேற்றுகிறார் சாய்நாதர். அடுத்து மகனுக்கு உயர்கல்வி செல்ல வேண்டும். சகோதரிகிட்ட அவன் உயர்கல்வி படிக்கும்போது இதைத்தான் பயில வேண்டும்னு சொல்லிட்டு 10th படிக்கும்போதே சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர். என்ன விஷயம், என்ன நடந்தது, பாபா என்ன வழி நடத்தினார், அது எல்லாத்தையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 3 அப்டேட் கொடுத்துருக்கார் சாய்நாதர். திருமணம் சம்பந்தமாக ஒரு அப்டேட்டு, குடும்ப ஒற்றுமை சம்பந்தமாக 2 அப்டேட் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிரமாதமாக பாபா அதை நடத்தி காட்டுவார். எல்லோரும் நம்பிக்கையோடு காத்திருங்கள். இப்படி 4 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாபாவை தான் அழைத்தார்கள். அன்றைக்கி எபிசோடு பார்த்தேன்னா, அன்புடன் அழைத்தால் ஓடி வருவார் சாய்நாதர்னு நீங்கள் சொன்னீங்க, டைட்டிலும் போட்டிருந்தீங்க. நான் அழைத்தேன் சாய்நாதரை, சாய்நாதர் வந்தார், என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி பிரமாதமாக இன்றைக்கி 5 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு சத்திய வாக்கு, எது நடந்தாலும் தைரியமாக இரு. நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை உன்னை வழிநடத்தும், உன்னை காத்து நிற்கும்ங்கிறார் பாபா. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய சகோதரிகள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்ட விஷயம், அண்ணா நீங்கள் மாதம் ஷிரடி கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, அது விஷயமாக எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி எல்லா சகோதரிகளும் கேட்டிங்க. உண்மை, நம்ம அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறோம். இது வரைக்கும் ட்ரெயினில் ஒரு முறை தான் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்கேன். அந்த முயற்சி மீண்டும் இன்னொரு முறையும் அது நடத்தப்படும். அதுவும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். மாதம் நம்ம ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோம். யாரெல்லாம் எங்கிட்ட தொடர்பு கொள்கிறீர்களோ அந்த மாதம் இன்றைக்கி ட்ரிப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் முடிந்தால் அதில் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஓகே, வாங்க இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பிரமாதமான அற்புதங்கள், நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அற்புதங்கள். பாபா சொல்கிற மாதிரி அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால் அற்புதங்கள் நிகழ்த்துவேன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? நிச்சயமாக நடக்கும். சரண்டர், அதுதான் சொல்கிறார் பாபா, சரணாகதி இல்லையா? இறைவன் கிருஷ்ணனே தானே சொல்கிறான் இல்லையா? சரணாகதி அடைந்தால் எல்லாமே கிடைக்குங்கிறார் கிருஷ்ணர். பாபாவும் கிருஷ்ணர் தானே, அமக்களப்படுத்துகிறார். வாங்க சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்த்துகிறார். ஹோசூரை சேர்ந்த சகோதரி வசந்தா அவர்களுக்கு நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசி கொண்டிருக்கும் சகோதரிகளில் இவங்களும் ஒருத்தர். சகோதரிக்கு 2 அற்புதங்கள், பிரமாதமான அற்புதங்கள். என்ன நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர். 3 வருடங்களுக்கு முன்னால் சகோதரிக்கு வயிற்றில் ஒரு வலி வருது. மருத்துவரை அணுகிறார்கள். மருத்துவர்கள் சொன்ன விஷயம், உங்களுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது. சகோதரி அசரவே இல்லை. ஏன்னா சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. சகோதரி ஒரு விஷயத்தோடு தான் ஆரம்பித்தாங்க, அண்ணா நான் பாபாவின் செல்ல குழந்தை. பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை இல்லையா? நம்ம எல்லாருமே செல்ல குழந்தைகள் தான். இப்படி சொல்லிக்கொள்வதில் நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். சகோதரி நேர பாபாட்ட போனாங்க. இன்றிலிருந்து சச்சரிதம் படிப்பேன், ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன், உதி கலந்த தண்ணி குடிப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லணும் அப்படின்னா அதை நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர். இது சகோதரிக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை. யாரெல்லாம் இந்த பிரச்சனையில் உழன்று கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டுங்கிறது தான் பாபா இதன் மூலம் நிரூபிக்கிறார். சகோதரி செய்தது போல
ஸ்தவன மஞ்சரியை விட்டுறாதீங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை விட்டுறாதீங்க, சச்சரிதத்தை விட்டு விடாதீர்கள். சச்சரிதம் இருந்தால் பாபா நம்மோடு இருப்பதற்கு சமம்னு சொல்லியிருக்கேன். உதி கலந்த தண்ணி மாமருந்து, அது மருத்துவர்கள் கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் கொடுக்கின்ற ஒரு பிரமாதமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா உதி. அந்த உதியை ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு பிஞ்ச் போட்டு குடிக்க ஆரம்பிங்க. எல்லா நோயிலிருந்தும் நம்ம வெளியே வரலாம். சரி, இப்படி சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் சகோதரியின் மகனுக்கு அமக்களப்படுத்தியிருக்கிறார். என்னெல்லாம் அற்புதங்க! அதுவும் இன்றைக்கி ரைட் டைமில் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி குழந்தைங்களாம் +2 ரிசல்ட் வந்து அற்புதமாக உயர்கல்வி செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், நான் வழி நடத்துவேன்னு பாபா பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? நம் கரம் பிடித்து வழி நடத்துவார் சாய்நாதர். யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அங்கே படிக்க வைப்பார் சாய்நாதர். நீங்கள் என்ன படிக்கணுன்றதை அவர் முடிவு பண்ணுவார். அற்புதமாக அதை செயல்படுத்தி காட்டுவார் சாய்நாதர். சகோதரின் மகனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ சகோதரின் மகன் 10ஆம் கிளாஸ் படிச்சிட்ருக்கார். ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, மகள் வந்து ஃபார்ம் டி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அது மெடிசன் மாதிரியே ஒரு 6 வருஷ கோர்ஸ். அது நல்ல ஸ்கோப் இருக்குது இப்போ அதுக்குன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சகோதரி மறந்துட போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பருக்கு பின்னாடி ஃபார்ம் டின்னு எழுதி கையில் வச்சுக்கிறாங்க. சகோதரிக்கு அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, அப்பா நமக்கு ஏதோ ஒரு ஹிண்ட்டு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அந்த பேப்பர் என்ன பேப்பர்னு பார்த்தா பாபாவின் படம். பாபாவின் படத்திற்கு பின்னாடி அந்த கோர்ஸ் பேரை எழுதி வச்சுருக்காங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பா வழி காட்டிட்டார், நம்ம மகனை நம்ம இதுக்கு தான் படிக்க வைக்கணும், அவனுக்கு இது பிடிக்க வைக்கணும், அது பாபாவோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி சகோதரி தெளிவாக பாபா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மகன் +1 ஜாயின் பண்ணுறாரு, அற்புதமாக படிக்கிறார். மகன் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் சொல்லிட்டு சகோதரி தினமும் 108 முறை ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறாங்க. பிரமாதமாக எழுதுகிறாங்க. சச்சரிதம் படிக்கிறார்கள், ஸ்தவன மஞ்சரி படிக்கிறார்கள். மகனுக்காக தாய் இத்தனை பிரயாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகன் +2 முடித்தார், அற்புதமாக மார்க் எடுத்தார், பிரமாதமாக ஸ்கோர் பண்ணிட்டார். மகன்கிட்ட சகோதரி பேசினாங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்காமே, நீ ஜாயின் பண்ணிக்கிறியா? நான் அப்பாவும் உன்னை சேர்த்து விடுறோம். அம்மா சூப்பர்மா, நான் படிக்கிறேம்மா. பாருங்கள், அதுதான் சாய்நாதர் வந்து அந்த விஷயத்தை மகனிடம் விதைத்திருக்கிறார். பிரமாதமாக மகன் வந்து அந்த கோர்ஸுக்கு சம்மதிச்சார், அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. பெரிய தொகை சொல்கிறார்கள். சகோதரி எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, அண்ணா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பெரிய தொகை சொல்கிறார்கள். நான் சொன்னேன், அப்பா மீது நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு இருக்குது. அப்போ நம்பிக்கையோடு காத்திருங்கள், கவுன்சிலிங்லே கிடைக்கும். சாய்நாதர் அற்புதப்படுத்தினார். சகோதரியின் மகனுக்கு கவுன்சிலிங்லே பெற்றுக் கொடுத்து விட்டார். ஆனால் அற்புதமாக சீட் கிடச்சிருச்சுன்னா, இதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏன் இப்படி போய் இந்த கோர்ஸ்லாம் சேர்க்குற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. போய் ஜோசியரை பாரு, உன் மகன் என்ன படிக்கணுங்கிறத ஜாதகத்திலே தெரியும்னாரு. நேரு ஜோசியரும் போய் பார்த்தேன். அந்த டயத்தில் பாபா பாருங்கள், ஜோசியர் மூலமாகவும் எனக்கு அந்த கோர்ஸு தான் எனக்கு சொன்னார். அந்த ஜோசியர் சொன்னார், என் மகளும் இந்த ஃபார்ம் டி தான் படிச்சிருக்காங்க, இன்றைக்கி மகள் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள், நல்ல ஸ்கோப் இருக்குது, உங்கள் குழந்தைய படிக்க வைங்க. பாருங்கள், ஜோதிடரின் மூலமாகவும் சாய்நாதர் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துரைத்திருக்கிறார். சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா அற்புதமாக அவனை கொண்டு போய் கல்லூரியில் சேர்த்து விட்டேன்னா இப்போ ஹாஸ்டலில் போடணும். அப்போ மகன் சொன்னார், ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறேன், அப்பா இன்றைக்கி ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தாருன்னா நான் நல்லா படித்து பிரமாதமாக வருவேன் அப்படின்னு சொன்னார். நேராக கோவிலுக்கு போகிறோம் ஹோசூரில். அங்கே ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் சாய்நாதரின் பிரமாதமான தரிசனம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம கோபுரம் டிவியில் அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்குறேன். அந்த காலகட்டத்தில் சகோதரி பார்த்த காலகட்டத்தில் ஒரு 3 எபிசோடாக பாபா வந்து மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையா. சகோதரி சொல்கிறாங்க, நான் பாபாவிடம் ஆசையோடு கேட்கிறேன், என் மகனை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்வீர்கள், உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவன் வருகிறான் அப்படின்னா இன்றைக்கி மலர் கொடுத்து ஆசீர்வாதம் செய்யுங்கள் பாபான்னு நான் சொன்ன அடுத்த செகண்ட் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபாவின் ஆசீர்வாதத்தோடு என் மகன் இப்போது படித்து கொண்டிருக்கிறான். சகோதரி அற்புதமாக சொன்னாங்க. இன்றைக்கி இது எதற்காக பாபா சொல்ல வைக்கிறாருன்னு தெரியல. எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக அமையப்போகிறது என்று தெரியவில்லை. நம்பிக்கையோடு மகனையோ மகளையோ உயர்கல்விக்கு அனுப்புங்கள்.
அவர்கள் நிச்சயமாக அற்புதமாக படித்து பெரிய ஆளாக வருவார்கள். சாய்நாதர் கூடவே இருப்பார். சச்சரிதத்தை அவர்களோடு அனுப்பி வையுங்கள். ஸ்தவன மஞ்சரியை அவர்களோடு அனுப்பி வையுங்கள். உங்கள்கிட்ட இல்லையா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நான் அனுப்பி வைக்கிறேன். அற்புதமாக படிக்க சொல்லுங்கள். மந்திரங்களை ரெகுலராக சொல்ல சொல்லுங்கள். பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கி கரெக்டாக அந்த ரைட் டைமில் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்து, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை வழி நடத்துவேன்னு பாபா இன்றைக்கி ஒரு டைட்டிலும் கொடுத்து, இல்லையா, நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை உன்னை வழி நடத்தும், உன்னை காத்து நிற்கும்ங்கிறார் பாபா. எது நடந்தாலும் தைரியமாக இருங்கிறாரு. அதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நமக்கு அருளாட்சிகளை பொழிகிறார் சாய்நாதர். சகோதரி வசந்தாவின் அற்புதம் இப்படி பிரமாதமான அற்புதம்னா, அடுத்து 3 அப்டேட் கொடுக்குறார் பாபா. ஒரு அப்டேட் திருமணம் சம்பந்தமாக, ஒரு அப்டேட் திருமணத்திற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் ஒரு மந்திரத்தை நினைவுபடுத்துகிறார் சாய்நாதர். அடுத்து 2 அப்டேட்டு குடும்ப ஒற்றுமைக்காக. குடும்ப ஒற்றுமைக்காக நம்ம சேனலில் ஒரு அற்புதமாக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். அந்த மந்திரத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அது என்னென்னு அதையும் தரிசனம் பண்ணிடுவோம். இந்த அற்புதம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சகோதரி சுசீலா அவர்களுக்கு. சகோதரி சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த மந்திரத்தை நான் தொடர்ந்து எழுதினேன். பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து எழுதினேன். அற்புதமான மந்திரம், மாங்கல்ய யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்தை எழுதினா இன்றைக்கி பாபா எங்கள் வீட்டிற்கு ஒரு அற்புதமான மணமகளை அனுப்ப இருக்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க இல்லையா? நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறத பாபா மீண்டும் நிரூபித்திருக்கிறார். அது என்ன மந்திரம்? ஒரு வாட்டி கேட்டுட்டு அப்படி நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? சர்வமங்கள சாயிநாதா சீக்கிரமேவ சுபமாங்கல்ய பிராப்தி தேஹி மாம். பிரமாதமான மந்திரம், 4 வரி, அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் நம்ம சேனலில் நாங்கள் சாண்டிங்காகவும் கொடுத்துருக்கோம். நம்ம புத்தகங்கள் எல்லா புத்தகங்களையும் இந்த மந்திரம் கொடுத்துருக்கேன். யார் யார் வீட்டிலெல்லாம் கெட்டிமலை சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு எழுதுங்கள். 18 முறை ஒரு நோட்புக் போட்டுக்குங்க, சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். யார் வேண்டுமானாலும் எழுதலாம், யாருக்காக யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இல்லையா? குழந்தைங்களுக்கு திருமணமான அப்பா அம்மா எழுதலாம், தாத்தா பாட்டி எழுதலாம், மாமா மாமி எழுதலாம், யார் வேண்டுமானாலும் எழுதலாம். ஃப்ரெண்டுக்காக கூட நம்ம எழுதலாம். நம்ம பிரமாதமாக. சரி, சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது? சகோதரி சுசிலான்னு பேர். உடுமலைப்பேட்டைன்னா ப்ராப்பர் உடுமலைப்பேட்டையில் பக்கத்தில் ஒரு கிராமம். சகோதரியின் பேரன் அற்புதமாக படிக்கிறார். இன்ஜினியரிங் தான் படித்தார். ஆனால் அவர் எடுத்த முடிவு நம்ம எல்லோரும் கைத்தட்ட வேண்டிய முடிவு. நான் இன்ஜினியரிங் சம்பந்தமான வேலை செய்ய போகிறது கிடையாது, நம்முடைய விவசாயத்தை தான் நான் கவனிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே குடும்பமே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி இந்த விவசாயத்தை பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய பசங்க ரொம்ப கம்மி. கரெக்டாக, உண்மையாக அதை அந்த தம்பி பிரமாதமாக எடுத்து செய்ததற்காக அவருக்கு ஒரு சல்யூட் நம்ம எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த தம்பி விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது நல்ல விஷயம், அற்புதமான விஷயம். ஆனால் அதுவே அவருக்கு இப்போ மைனஸ் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெண்ணை பார்த்தாலும் என்ன பையன் வந்து விவசாயம் பார்க்குறாரா அப்படின்னா அதோட அவங்க அந்த பக்கமே வர்றதில்லை, அவங்க வீட்டு பக்கமே. இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் சகோதரின் கண்களில் அந்த மந்திரம் பட்டது. அண்ணா எழுத ஆரம்பித்தேன். நானும் 3 வருடங்களாக தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறேன். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அப்பா செய்வார்ன்ற நம்பிக்கை இருந்தால் தானே அப்படி எழுத முடியும் இல்லையா? இல்லைன்னா ஒரு வருஷம் எழுதிட்டு கூட ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இல்லை, எங்கள் அப்பா எனக்கு ஆசீர்வாதம் செய்வார், எங்கள் வீட்டுக்கு அற்புதமான மணமகளை கொடுப்பாள். எங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் விவசாயம் படித்த பெண் வர வேண்டும். இன்னும் சொன்னால் விவசாயம் படித்த பெண்ணாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படிலாம் நாங்கள் ஆசைப்பட்டோம். நாங்கள் அந்த ஆசீர்வாத நாளை சாய்நாதர் காண்பித்தார். ஒரு அற்புதமான மணமகளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். விவசாயம் மிகவும் பிடித்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா. இப்போ திருமணம் நடக்க போகுது. அண்ணா நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாங்க. கண்டிப்பாக பாபாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டுன்னு சொல்லி நான் ஃபோனில் சொன்னேன். அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. இதில் இந்த மந்திரம் சொன்னோடனே திருமணம் நடந்ததுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த தம்பி விவசாயம் செய்கிறது தான். இன்றைக்கி எல்லோரும் ஒரு எய்மோடு தான் படிக்க போகிறீங்க. ஆனால் நிறையா பேரோட எய்ம் எங்கே இருக்குது தெரியுங்களா? அத்தனை பேரும் நீட் அங்கே தான் இருக்கீங்க. அத்தனை பேரும் மெடிசன் தான் படிக்கணும். மெடிசன் படிச்சுட்டு தான் நாட்டுக்கு சேவை செய்யணுமான்னு கேட்டால் இல்லை, எல்லா படிப்பும் படிச்சுட்டு நாட்டுக்கு சேவை செய்யலாம். நீட்டில் ஒருவேளை தவறிட்டால்
ஒரு மிகப்பெரிய சோகத்துக்கு ஆளாகிறீர்கள், அதுவும் நடக்கக்கூடாது. அது ஒன்று தான் படிப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுவும் ஒரு படிப்பு, அப்படி தான். அதனால் தம்பியை போல் யாரெல்லாம் விவசாயத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுவும் அற்புதமான விஷயம், அதையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி இன்றைக்கி அதன் மூலமாகவும் படிப்பினை ஊட்டி இருக்கிறார் சாய்நாதர். நிறைய இளைஞர்களுக்கு விழிகளை திறந்து வைத்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி இந்த அற்புதம் பிரமாதம்னா, சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாஸ்டருடன் பேசி கொண்டிருக்கும் ஒரு சகோதரி, ஆனால் பேத்திக்கு சீட் கிடச்சிருச்சுன்னா நான் பாபாவிடம் வேண்டிக் கொண்டதை பாபா நிறைவேற்றி வைத்தார் அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பேத்தியின் வயது 4. இந்த ஊரில் கிடைக்கல, வெளிநாட்டில். மகள் வெளிநாட்டில் இருக்காங்க. மகள் வயிற்று பெண் அவ, என்னுடைய பேத்தி. அவளுக்கு அந்த ஸ்கூலில் தான் சீட் வேணும்னு சொல்லிவிட்டு அந்த பேரண்ட்ஸ் தயாராகிறாங்க. நான் இங்கு ப்ரேயர் செய்தேன், 5 விளக்கு பூஜை செய்தேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்தேன், பாபாவின் ஆசீர்வாதம் வேண்டும்னு தினம் தினம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு சொன்னால், அம்மா நாளைக்கு இன்டர்வியூ போகிறோம், நானும் குழந்தையும் இன்டர்வியூ போகிறோம். அம்மா காலையில் கிளம்பும்போது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி கேட்டுட்டு போ, கோபுரம் டிவியில் இருக்க அனுப்பி வைக்கிறேன், கேட்டுட்டு போ. சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒரு ஸ்லிப்பில் எழுதிட்டு போய் சொல்லிக்கிட்டே இரு, உன் மகளுக்கு சீட்டு நிச்சயம் அப்படின்னு சொன்னேன். அவள் போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா சீட் கிடச்சிருச்சுமா. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக அந்த ஸ்கூலில் கிடைக்கிறது. அற்புதமாக சீட்டு பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரியின் குரலில் ஒரு கம்மல் வந்தது. அப்படியே ஏதோ ஒரு அழற மூடில் வந்தாங்க. அம்மா என்னாச்சுமான்னு சொன்னேன். எங்கள் குடும்பத்தில் சில விரிசல்கள் இருக்குன்னா அது சேரணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் ஒரு மந்திரம் அனுப்பி வைக்கிறேன், அந்த மந்திரத்தை இப்போ எப்படி நம்பிக்கையோடு எழுதி உங்கள் குழந்தைக்கு சீட் வாங்கினீங்களோ அதே போல் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த அற்புதம், சகோதரின் அற்புதம் சொல்லிவிட்டு இந்த குடும்ப ஒற்றுமை பற்றி பேசும்போது அடுத்து ஒரு குடும்ப ஒற்றுமை ஆனது இந்த மந்திரம் சொல்லின்னு ஒரு அற்புதத்தை பாபா அனுப்பி வைக்கிறார். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு சகோதரி அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என் கணவரும் என்னுடைய தம்பியும் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்கண்ணா. சின்ன சின்ன பிரச்சனை அப்படி பெருசாகி ஒரு கட்டத்தில் மூஞ்சி கூட பார்த்துக்க முடியாதவளுக்கு அந்த ஆகி போச்சுன்னா. அந்த நேரத்தில் தான் நம்ம சேனலில் இந்த மந்திரத்தை பார்த்தேன். எங்கள் அம்மாட்ட தான் ஃபோன் பண்ணி பேசினேன். அம்மா இந்த மந்திரம் நான் 18 முறை எழுத போகிறேன், நீங்கள் எழுதுறீங்களான்னு. அம்மாவுக்கு ரொம்ப ஆசை 2 பேரும் பேசணும்னு சொல்லிவிட்டு, சரிம்மா நம்ம எழுதுவோமான்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேருமே இந்த மந்திரத்தை எழுதணும்னா. அற்புதமாக அந்த மந்திரத்தை நாங்கள் எழுத 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 என் கணவரும் என் தம்பியும் அற்புதமாக ஒன்றானார்கள். இதை நீங்கள் கோபுரம் டிவியில் சொல்லுங்கன்னா, இந்த மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம்னாங்க. இது இந்த தாய்க்காக தான் இந்த அற்புதத்தை பாபா அனுப்பி வைத்தார். இந்த தாய் வருத்தப்பட்டாங்க இல்லையா, இந்த குடும்பத்தில் சில விரிசல்கள் இருக்குது சேரணும்னாங்க இல்லையா, இது நடக்கும் பார், நான் நடத்தியதை உனக்கு சாம்பிளாக காட்டுறேன்னு சொல்லிட்டு பாபா பிரமாதமாக அந்த தாய்க்காக இந்த அற்புதத்தை நிகழ்த்தி அவை பிரமாதப்படுத்தியிருக்கார் இல்லையா. இந்த தாய்க்காக மற்றும் இதற்கெல்லாம் காத்திருக்கும் அத்துணை பேருக்காகவும் இந்த அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் இல்லையா. எத்தனை குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு தெரியும் பாபாவுக்கு. அதற்காகத்தான் இன்றைக்கி இந்த குடும்ப ஒற்றுமைக்கான மந்திரத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இப்போ அந்த மந்திரத்தை ஒரு முறை கேட்போமா? ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப சாய்நாதா சககுடும்ப சௌஜன்யம் தேகி மாம். பிரமாதமான மந்திரம் இல்லை, 4 லைன்ஸ் தான், 4 வரிகளில் ஒரு அற்புதமான மந்திரத்தை சாய்நாதர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மந்திரம் சொல்ல 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 குடும்பங்கள் ஒற்றுமையாகும் இல்லையா. கணவன் மனைவி பிரிந்து சேர்வதற்கு ஒரு மந்திரம் தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம. தசரத புத்திராய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோதயாத், அது ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை இதுக்கு சொல்லலாம், தப்பு கிடையாது. ராம மந்திரம் அதுவும் பிரமாதமாக வேலை செய்யும். ஸோ 2 மந்திரங்கள் பாபா நமக்கு அருளாசிகளாக கொடுத்துருக்கிறார். அந்த 2 மந்திரத்தில் நீங்கள் அந்த குடும்ப ஒற்றுமைக்கான மந்திரத்தை எழுதுங்கள். தினமும் 18 முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். இந்த குடும்பம் ஒற்றுமையாக வேண்டும் என்று சாய்நாதரிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளுங்கள். பாபா நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திற்கு கொடுப்பார். இன்றைக்கி பாபா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த அற்புதங்கள் எல்லாமே யார் யாருக்கு இன்ஸ்பிரேஷன் அமைய போகுதுங்கிறது சாய்நாதருக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது நமக்கு இல்லையா. சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்வார். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை அமக்கலப்படுத்தின சாய்நாதர் பாருங்கள், 5வதாக அழைத்தால்
ஓடி வருவேன், அதுவும் அன்புடன் அழைத்தால் ஓடி வருவேன், உனக்கு என்ன செய்யணுமோ அதை பிரமாதமாக செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு அற்புதம். சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி திருச்சிக்கு போகிறதுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்க. 9 மணிக்கு அந்த ட்ரெயின் தாம்பரத்துக்கு வருது. சகோதரி இருக்கிறது சென்ட் தாமஸ் மவுண்டில். அங்கேருந்து போய் அந்த ட்ரெயினை பிடிக்கணும். மகளுடைய வீட்டில் தான் சகோதரி தங்கியிருக்கிறாங்க. மகள் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கிளம்பலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அன்று மகள் வருவதற்கு லேட் ஆகிடுச்சு. 8:10 தான் மகள் வந்தார்கள். அப்புறம் குழந்தைங்கள மகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு சகோதரி ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டாங்க. ட்ரெயின் வரும்போது 8:30. ஐயோ 8:30 மணி ஆகிடுச்சு, அரை மணி நேரத்துக்குள்ளே தாம்பரம் போயிட முடியுமா, போய் அது எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்னு தெரியாது, அந்த பிளாட்ஃபார்மில் போய் அந்த ட்ரெயினை பிடிச்சிட முடியுமா அப்படிங்கும்போது தான் சாய்நாதரின் ஞாபகம் வருகிறது. நம்ம கோபுரம் டிவியில் அந்த நிகழ்ச்சியை பார்த்த ஞாபகம் வருகிறது. அன்புடன் அழைத்தால் ஓடி வருவேன்னார் பாபா. எங்கே? பிவி தேவி வீட்டில் அவங்க அம்மா பண்ண ஃபங்க்ஷனுக்கு நான் வருகிறேன்னு பாபா வாக்கு கொடுத்தவர் அன்பாக அழைத்ததுனால் ஓடி போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? அந்த நிகழ்வு சகோதரிக்கு ஞாபகத்துக்கு வருது. பாபா நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த ட்ரெயினை பிடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என் கூட தான் இருக்கணும், என்ன நீங்கள் ட்ரெயினில் ஏற்றி விடணும், நீங்கள் நிச்சயம் ஏற்றி விடுவீங்க. பாருங்கள், இந்த நம்பிக்கை ஆசீர்வாதமாக மாறும். சகோதரி அற்புதமாக ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. 8:55 தாம்பரம் சானிட்டரி ஸ்டேஷனில் நிற்கிது ட்ரெயின். அங்கே சிக்னல் கிடச்சி அப்புறம் பிளாட்ஃபார்ம் கிடச்சி உள்ளே தாம்பரத்துக்குள்ளே போகணும். தாம்பரத்தில் போய் இறங்கும்போது 9:01. 9:02க்கு அந்த ட்ரெயின் எடுத்துருவான். அந்த திருச்சி ட்ரெயின் கிளாக்கை பார்த்தா அதில் 9:01 காட்டுது. சகோதரிக்கு எந்த கலக்கமும் இல்லை. நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன், அப்பா என் கூட வருவார், என்னை ஏற்றி விடுவார். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். கடன்னு அந்த 30 படி இருக்குமா, அது ஏறுறாங்க. ஏறி அந்த ட்ராவல் பண்ணி 4th பிளாட்ஃபார்ம்லேருந்து 9th பிளாட்ஃபார்மில் போய் இறங்குறாங்க. இறங்கும்போதே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு. இவங்க இறங்க ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. சகோதரி வாய் முணுமுணுத்த மந்திரம் ஓம் சாய்ராம் தான். ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம். அப்பா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் என்னை ஏற்றி விடணும், நீங்கள் ஏற்றி விடுவீங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இறங்கி கீழே வராங்க. ட்ரெயின் ஸ்பீடு எடுத்துருச்சு. எல்லோரும் சொல்கிறாங்க யாரும் மூவ் பண்ணாதீங்க, ட்ரெயின் ஸ்பீடு எடுத்துருச்சு, தொட்டால் விழுந்துருவீங்க நீங்கள் எல்லோரும், இப்படி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் 10 பேர் வேறு நிற்கிறாங்க எல்லோரும். சகோதரி ஒரு கட்டத்தில் சத்தம் போட்டு ஓம் சாய்ராம்னு கத்தாங்க. இப்போ காட் அங்கே அந்த க்ரீன் லைட் காமிச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா, அவர் உள்ளே போனார். அவர் உள்ளே போன உடனே ஒரு குரல் வெளியிலிருந்து, காடு உள்ளே போகிறாரு, ட்ரெயின் நிற்க போகுது, எல்லோரும் தயாராகுங்கள். இது யார்? இந்த குரல் யாருடையது? சாய்நாதரின் குரல். ட்ரெயின் நிற்க போகுது, எல்லோரும் தயாராகுங்கள்னாரு. அவர் அந்த குரல் கேட்ட அடுத்த ஒரு 10 செகண்டில் ட்ரெயின் நிற்கிது. அங்கே காத்திருந்த அத்தனை பேரும், சகோதரி உட்பட அத்தனை பேரும் ட்ரெயினில் ஏறினாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் போச்சு. இங்கு ட்ரெயின் நின்றுச்சு, சகோதரி ஏறினாங்கங்கிறது ஒரு தான் மெயின் விஷயம். இது நிகழ்ச்சியது யார்? சகோதரியின் நம்பிக்கை. சகோதரி நம்பினாங்க இல்லையா? அங்கே சென்ட் தாமஸ் மவுண்டில் ட்ரெயின் ஏறும்போது சகோதரி என்ன சொன்னாங்க? நான் வருவேன், என்னை நீங்கள் ஏற்றி விடுவீர்கள்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு தான் இது. நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை உன்னை வழி நடத்தும், உன்னை காத்து நிற்கும். அப்பா இன்றைக்கி டைட்டில் பிரமாதமாக கொடுத்தாரா? இன்றைக்கி 5 அற்புதங்கள் கொடுத்தார். 5 அற்புதங்களின் மூலமாக நமக்கு பல நம்பிக்கைகளை விதைத்திருக்கிறார் சாய்நாதர். மகன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பாபா முடிவு பண்ணிட்டார், உன் பையன் ஃபார்ம் டி தான் படிக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னாரு. அமக்களப்படுத்திட்டார் சகோதரி வசந்தாவிற்கு. என்ன அற்புதங்க, பிரமாதமான அற்புதம். அடுத்து 3 அப்டேட் கொடுத்தாரா? பிரமாதமான அப்டேட். அமக்களப்படுத்தினார். சகோதரி சுசிலா வீட்டிற்கு அந்த விவசாயம் பிடித்த ஒரு பெண்ணை மணமகளாக அனுப்பி வைத்திருக்கிறார். அடுத்து குடும்ப ஒற்றுமைக்காக 2 விஷயங்கள். ஒரு சகோதரிக்கு பேத்திக்கு சீட் கிடைச்சதுன்னு சந்தோஷம் இருந்தாலும் மனதிற்குள் மிகப்பெரிய அழுத்தம், இந்த குடும்பத்தில் விரிசல் இருக்கேன்னு சொல்லிட்டு, உங்கள் விரிசலை நான் சரி செய்வேன், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள்னு சகோதரிக்கு உணர்த்துகின்றது போல் அந்த மந்திரம் நிகழ்த்திய அற்புதத்தை நீ காமிச்சு அமக்களப்படுத்தினார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். அதோடு மட்டும் இல்லை, அன்புடன் அழைத்தால் ஓடி வருவேன், உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன் அப்படிங்கிறத சகோதரின் அற்புதத்து மேல் நிரூபிச்சிட்டார். சகோதரி நம்பிக்கையோடு சொன்னாங்க, என்னை ட்ரெயினில் ஏற்றி விடுவீங்க, நீங்கள் அந்த ஏற்றி விட்டார். கிளம்புற ட்ரெயினை நிப்பாட்டி ஏற்றி விடுறாரு. அதெல்லாம் தான் சாய்நாதர். அமக்களப்படுத்துவார் சாய்நாதர். இதற்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும்.
அப்படி பிடிச்சி கொள்ளும்போது, கெட்டியாக பிடிச்சிக்கும் போது நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த அற்புதங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழுமா? கிடையாது, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நாம் அத்துணை பேரும் சாய்நாதரின் நேரடி பார்வையில் தான் இருக்கிறோம். நம்ம மனசுக்குள் நினச்சா போதும் அவர் கேட்டுறோம். அவருக்கு நமக்கு அருளாசிகள் வழங்க சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். ஒரு சகோதரி நியாயமான கோரிக்கையை சாய்நாதரிடம் வைக்கிறார்கள். அப்பா, எனக்கு உங்களுடைய விக்கிரகம் வேண்டும், உங்களுடைய ஃபோட்டோ வேண்டும், உங்களுடைய உதவி வேண்டும். எங்கே? அமெரிக்காவில். சரி, சகோதரின் ஆசை நிறைவேறியதான்னா அதுதான் சாய்நாதர் அமக்களப்படுத்துகிறாரு, அத்தனையும் பெற்றுக் கொடுக்கிறார். அது என்ன அற்புதம், அதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் தரிசனம் செய்ய போகிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக ப்ரேயர்னு கேட்டிங்கன்னா, இன்று குழந்தைகள் அத்தனை பேரும் +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்காக காத்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் அற்புதமாக கல்லூரி கிடைத்து நீங்கள் பிடித்த படிப்பை படிப்பதற்கு சாய்நாதர் அருள் புரிய வேண்டும். அப்படி ஒரு ப்ரேயர் வைப்போம் நம்ம எல்லாரும். வாங்க ப்ரே பண்ணுவோமா? ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.